மன்னாரில் கணவனுக்கும் மனைவிக்கும் முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக மனைவி கணவனை கொலை செய்திருக்கின்றார். இவ்வாறு கொலை செய்ததன் பின்னர் கணவனின் உடலை துண்டு துண்டாக வெட்டி உடப்பைக்குள் போட்டு கட்டி அதன் தொடர்ச்சியாக மலசல கூடத்தின் குழிக்குள்ளே போட்டிருக்கின்றார். என்ன நடந்தது? இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மன்னாரில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே முரண்பாடு ஏற்பட்ட நிலையில் மனைவி கணவனை கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. மன்னார் மூர்வீதி பகுதியிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. வங்காளையைச் சேர்ந்த 36 வயதுடைய நபர் மனைவியுடன் இவ்வாறு மூர்வீதி பகுதியிலே வீடொன்றினை வாடகைக்கு எடுத்து வசித்து வந்திருக்கின்றார். இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக மனைவி ஆத்திரத்தில் கணவனை கொலை செய்திருக்கின்றார். இவ்வாறு கொலை செய்ததன் பின்னர் கணவனின் உடலை துண்டு துண்டாக வெட்டி உடப்பை ஒன்றுக்குள் கட்டி வீட்டின் மலசல கூட குழிக்குள்ளே இவ்வாறு போட்டிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக குறித்த பெண் மன்னார் போலீஸ் நிலையத்திலே சரணடைந்திருக்கின்றார். நடந்த சம்பவம் தொடர்பாக கூறியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து போலீசார் மன்னார் நீதவான் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி உள்ளிட்டவர்களுக்கு தகவலை தெரிவித்துவிட்டு அதன் தொடர்ச்சியாக சரணடைந்த பெண்ணையும் அழைத்துக் கொண்டு சம்பவம் நடந்த இடத்துக்கு சென்றிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக மன்னார் நீதவான் சட்ட வைத்திய அதிகாரி உள்ளிட்டவர்கள் அங்கு சென்றிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இவ்வாறு துண்டு துண்டாக வெட்டப்பட்ட நபரின் உடல் பாகங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவற்றை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த கொலையை செய்த பெண்ணை மன்னார் போலீசார் தற்பொழுது தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த சனிக்கிழமை இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அதனால யாருக்கும் தொடர்பு இல்லை. எனக்கு மட்டும் பேசுறது அந்த பிள்ளை யாரோட பாப்பா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண போகணும். இப்போ யாரு கிளாஸ் ஒன்று கழுவிட்டாங்க. சோசர் ஒன்று வச்சு ஜட்ஜி வாரா சில தண்ணிகள் எதுவும் கேட்டால் சோசரோட ஓகே